அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. ராசி மண்டலத்தில் 10வது ராசியாக வருவது தான் மகர ராசி. மகர ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இதை ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்ல இது இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா, உத்திராடம் 1 2 3 4 பாதங்களும், திருவோணம் 1 2 3 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1 2 பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும். அதே மாதிரி இந்த ராசியில் சொந்த வீடாக சனி பகவான் வருவதனால இந்த ராசியை ஆட்சியாகவும், இந்த ராசியில் சகோதரக்காரகனாகவும் பூமிக்காரகனுமாகிய செவ்வாய் உச்சமாகவும் வருவதனால இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப மெலிந்து இருந்தாலும் வயதாக கொஞ்சம் உண்டானவங்களாக மாறிடுவாங்க. இவங்களுக்கு தலை கொஞ்சம் அகன்று இருக்கிற மாதிரி இருக்கும். தெளிவான மூக்கு, சற்று வளைந்த கூந்தல், இந்த மாதிரி அழகாக இருப்பாங்க. இவங்க வயது ஏற ஏற அழகு ரொம்ப கவர்ச்சிகரமாகவே இருக்கும். எப்போதுமே பிறரை வசீகரப்படுத்துகிற மாதிரி ஒரு உருவம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா, சற்று கூச்ச சுபாவம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. சற்று பயந்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய பொறுமைக்கு மற்ற எந்த ராசியும் ஈடாகாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. மகிழ்ச்சியுடன் வாழணும், நம்மளும் மகிழ்ச்சியாக வாழணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க குடும்ப உறவுகளுக்காக அனைத்தையுமே விட்டு கொடுத்துருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குடும்பம் தாங்க முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம் மகர ராசிக்காரங்களா. அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை எந்நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு சேவை மனப்பான்மை ரொம்ப இருக்கும். அதே மாதிரி சேவை செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொழிலில் இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க செலவு செய்வதில் நன்கு யோசித்து தான் செலவு செய்வாங்க. தேவை இருந்தால் மட்டும் செலவு செய்வாங்க. இந்த குணத்தில் உலகமே பொருளாதார சரிவை சந்தித்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் மட்டும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி 10 ரூபா சம்பாதிச்சு வைப்பீங்க, அடுத்த செகண்டை எவ்வளோது வந்து பிடிங்கிட்டு போகிற மாதிரி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரொம்ப ஒழுக்கம், நேர்மை, சமூகத்துக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம், அழகான ஒரு நினைவாற்றல், இது எல்லாமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு சொந்தம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அற்புதமாக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன்களினாலையும் நிறைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒன்று ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முன்னுக்கு வருவீங்க, ஆனால் அது பின்னுக்கு தள்ளுற மாதிரியே அடுத்த விஷயம் நடக்கும். அப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுங்கிற மனப்பான்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, அதே மாதிரி நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனி வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த
கிரக நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா அமைந்திருக்கா அல்லது சாதகமான மாதமா அமைந்திருக்கா? மகர ராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி? மகர ராசிக்காரர்களுடைய நிதி நிலைமை எப்படி? இது எல்லாமே இதில் பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் மகர ராசிக்கு மிகவும் அனுகூலமான பதில் தாங்க கிடைக்க போகுது. இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு கூட சொல்லலாம். இது நான் வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எந்த ஒரு டெவலப்புமே அடையலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்தே உங்களுடைய புத்தியில் ஒரு தெளிவு பிறப்புக்கு போகுது. அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக காணப்பட போகிறீங்க. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. பெரும்பாலுமே மகர ராசிக்காரங்க ரொம்பவும் யோகக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யோகமாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? எல்லாருக்கும் வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்தே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற போகுது. உங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சி நிலவ போகுது. திருமண வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த அன்பு ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன மன கஷ்டங்களும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு இது அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்த வருகின்ற 30 நாட்களுமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய முயற்சி நிச்சயமாக கை கொடுங்க. நீங்கள் இனி பணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். இது நான் வரையிலும் பணத்தினால நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன் பிரச்சனையினாலும் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போது உங்களுடைய வாழ்க்கை தரமும் மேலே வரப்போகுது. இதனால் வரையிலும் இருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் சேமிக்க தொடங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வங்கியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் தூங்கிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருந்தது அப்படின்னு தோய்ந்து கஷ்டப்பட்டு போராடி ஓஞ்சி ஒரு இடத்துல உக்காந்தவங்க கூட இனிமேல் அதற்கான முயற்சியெல்லாம் நம்மளும் கஷ்டப்படணும், நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. நீங்கள் முயற்சி செய்யுங்க. நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைய போகுது. ஏன்னா இந்த டைமில் குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சனி வக்ரக பேச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இனி தொட்டதெல்லாம் துலங்கும் நாட்களாக தான் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. நீண்ட நாட்களாக காதலித்துட்டு இருக்கீங்க, திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி யோகமான காலம். திருமண வரன் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம். அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வீட்டில் இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னா இந்த டைமில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்லேயும் அதை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்க. நிறைய செலவு செய்கிறீங்க, கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பதிவு. அடுத்தவர்களுக்காக நீங்கள் இனி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய லைஃப், அதை பற்றி யோசிங்க. அதை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றமான பாதையில் வரலாம். அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைத்து ஓடா போன உங்களுக்கு இனி உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு இனி வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இனியும் அலட்சிய போக்கெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய சொந்த லைஃபுக்கு யூஸ் பண்ணுங்கள். சொந்த லைஃபுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் வரும். அதே மாதிரி சனி வக்ரகம் அடைவதாலும் உங்களுக்கு இனி யோகமான காலம்தான் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இது நான் வரையிலும் பணத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஜூலை மாதத்தில் நல்லாவே ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். தொழிலில் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வணிகம் வியாபாரம் செய்கிறீங்க, எல்லாத்துக்குமே இது சாதகமான பலனை தரும் நாட்களாக தான் இந்த ஜூலை மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இதனால் வரையிலும் எங்களுக்கு நல்ல ஒரு
வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைச்சாலும் அதில் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சி ஈடுபடுங்க. முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடாதீங்க. முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைய போகுது. சாதகமான பதில் அனைத்துமே கிடைக்க போகுது. நிச்சயமாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு லைஃப்பில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கிட்டு காகத்திற்கு எல் சாதம் வைத்துக்கிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கடினமான பணியினால் நிச்சயமாக உங்களால் எளிமையாக வெற்றியை காண முடியும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.